வணக்கங்க. நாம் இன்றைக்கி வந்துட்டு தட்டைப்பயிர் சாதம் செய்ய போகிறோங்க. குழந்தைங்க வந்துட்டு தட்டைப்பயிர் குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு, அதிகமாக போடாதீங்க, ஸ்மெல் அதிகமாக வந்துடும் சீரக ஸ்மெல்லு. ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிவிட்டுங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் இதை தவிர வேறு எந்த காரமும் போட மாட்டேன். நீங்கள் வேணால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இதில் தக்காளி, ஒரு தக்காளி போதுங்க. ஒரு தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடுங்க. அதனால் ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிவிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய தக்காளி, ரொம்ப சின்னதாகவும் வேணாங்க, சின்னதுன்னா 2 போட்டுக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி போதுங்க. போட்டு வதக்கிவிட்டு நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கிறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் மெஷர்மெண்ட் பண்ணி பொருளெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிவிட்டுங்க, நல்லா வதங்கட்டுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நான் ஒரு 100 கிராம் தட்டைப்பயிருங்க, 100 கிராமில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. தட்டைப்பயிர் ஃபஸ்ட்டே குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். அந்த வேக வச்ச தட்டைப்பயிரை நம்ம இதில் எடுத்து சேர்க்க போகிறோங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, வரமிளகா, இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லிங்க தூளுங்க போட்டு வதக்கிவிட்டு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதில் லைட்டாக போட்டுக்காங்க, அதிகமாக போடாதீங்க. நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க தக்காளி எல்லாம். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோங்க. நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேங்க தட்டைப்பயிறு, ஒரு 100 கிராம் விட கம்மியாக இருக்கும். தட்டைப்பயிறு போட்டு அதில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நான் ஏற்கனவே தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி இருக்குங்க, அந்த தண்ணி 1 டம்ளர் இருந்தது, அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூள், இப்போ மிளகாத்தூள், உப்பு வேணுங்கிற அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ மிளகாத்தூளெல்லாம் போட போகிறேங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து போட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டோம் அப்படின்னா அருமையான தட்டைப்பயிர் சாதம் ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் 1 டம்ளர் அரிசி தாங்க போடுறேன், 1/4 டம்ளர் அளவுக்கு தான் இருக்கும். நாங்கள் 3 பேர் 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி போட்டு கொத்தமல்லி தலையை தூவி வேணுங்கிற உப்பு போட்டுங்க, மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா, எங்கள் குக்கரில் பார்த்திங்கன்னா 2 விசில் நல்லா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 விசிலே எடுத்துடலாங்க. ஒவ்வொரு வீட்டில் 3 விசில் விட்டால் தான் கரெக்டாக வேகும்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி, சாப்பாடு எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அது அந்த மாதிரி விட்டுக்கோங்க. குக்கர் போட்டு மூடி 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலை சாப்பாடு, தட்டைப்பயிர் சாதம், தட்டைப்பயிர் பிரியாணின்னு கூட சொல்லலாங்க. அருமையாக இருக்குங்க சாப்பாடு. இந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். குழந்தைங்க தட்டைப்பயிர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு தட்டைப்பயிர் சாதம் செஞ்சு நாங்கள் ஃபுல் பாயிலில் செஞ்சு சாப்பிடுவோங்க. சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கு.